இந்த மாடியூல்ல நம்ம 8051 இன்ஸ்ட்ரக்ஷன் செட்ல டேட்டா டிரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பத்தி பார்க்க போறோம். நம்ம 8051ல உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை எப்படி கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க, அப்புறம் அதுல உள்ள ஒரு கிளாசிஃபிகேஷன் மட்டும் டேட்டா டிரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷனை மட்டும் பார்க்க போறோம். டேட்டா டிரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல மூவ் பண்றதுக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டேட்டா மூவ் பண்றதுக்கு, அப்புறம் மூவ் எக்ஸ்டர்னல் மெமரில இருந்து மூவ் பண்றதுக்குரிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், கோட் மெமரில இருந்து மூவ் பண்றதுக்குரிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்குரிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அப்புறம் புஷ் அண்ட் பாப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதை பத்தி எல்லாம் பார்க்க போறோம். 8051ல மொத்தம் 111 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஆப்கோடை வச்சு 1 பைட் 2 பைட் 3 பைட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணலாம். இன்னொரு டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஃபங்க்ஷனல் கிளாசிஃபிகேஷன். அதாவது அது அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன வேலை செய்யுது அப்படிங்கிறத வச்சு அதை கிளாசிஃபை பண்றோம். அதை வச்சு ஃபங்க்ஷனல் கிளாசிஃபிகேஷன்ல வந்து 4 டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் இருக்கு. டேட்டா டிரான்ஸ்ஃபர், அரித்மெட்டிக், லாஜிக்கல் அண்ட் கண்ட்ரோல் டிரான்ஸ்ஃபர் இருக்கு. டேட்டா டிரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன்னா என்ன அப்படின்னா, டேட்டாவை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ற இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பேர் வந்து டேட்டா டிரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அரித்மெட்டிக் இன்ஸ்ட்ரக்ஷன் எதுக்கு உபயோகப்படுதுன்னா, அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ், அதாவது அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிபிகேஷன், டிவிஷன், இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ற யூஸ் பண்ற இன்ஸ்ட்ரக்ஷன் பேர் அரித்மெட்டிக் இன்ஸ்ட்ரக்ஷன். அடுத்து லாஜிக்கல் குரூப் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு. இது என்ன பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா, அண்ட், ஆர், நாட், காம்ப்ளிமெண்ட், இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு லாஜிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் கண்ட்ரோல் டிரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு. இது கண்ட்ரோல்ல ப்ரோக்ராம்ல ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு யூஸ் ஆகும். இப்ப நம்ம டேட்டா டிரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பத்தி பார்க்க போறோம். இந்த இன்ஸ்ட்ரக்ஷனோட நிமானிக் கோட் என்ன அப்படின்னா எம்ஓவி மூவ் அப்படிங்கிறது ஒரு நிமானிக் கோட். இதுக்கு 2 ஆப்பரண்ட்ஸ் இருக்கும். ஒன்னு சோர்ஸ் ஆப்பரண்ட், இன்னொன்னு டெஸ்டினேஷன் ஆப்பரண்ட். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி ஒர்க் ஆகும்னா, சோர்ஸ்ல உள்ள டேட்டாவை டெஸ்டினேஷனுக்கு மூவ் பண்ணும். அதுதான் டேட்டா டிரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷனோட வேலை. இதுல மொத்தம் 15 டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நிமானிக் என்ன இருக்கு பாருங்க, மூவ் ஏ கமா ஹேஷ் என். ஹேஷ் என் அப்படின்னா எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, இமீடியட்டா நம்ம டேட்டா கொடுத்துருக்கோம்னு இருக்கும். ஒரு 8 பிட் டேட்டாவை அந்த இடத்துல நம்ம கொடுத்துருப்போம். நம்ம கொடுத்துருக்க 8 பிட் டேட்டாவை அக்குமுலேட்டர் ரெஜிஸ்டருக்கு மூவ் பண்ணோம், இமீடியட்டா மூவ் பண்ணோம். அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து மூவ் ஏ கமா ஆர்ஆர். இந்த ஆர்ஆர்ங்கிறது எதை டினோட் பண்ணுது அப்படின்னா, R0 அல்லது R1 ரெஜிஸ்டர் டினோட் பண்ணுது. மூவ் ஏ கமா ஆர்ஆர் என்ன பண்ணோம் அப்படின்னா, R0 அல்லது R1ல உள்ள டேட்டாவை கொண்டு போய் அக்குமுலேட்டர்ல பிளேஸ் பண்ணோம். அடுத்து மூவ் ஏ ஆர்ஆர் கமா ஏ, இது என்ன பண்ணோம்னா அக்குமுலேட்டர்ல உள்ள டேட்டாவை R0 அல்லது R1க்கு மூவ் பண்ணோம். மூவ் ஆர்ஆர் கமா ஹேஷன், இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா, கொடுத்துருக்க இமீடியட் டேட்டாவை இந்த ரெஜிஸ்டருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணோம், R0 அல்லது R1 ரெஜிஸ்டருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணோம். மூவ் டிபிடிஆர் கமா ஹேஷ் என்என். என்என் ஏன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா வந்து இந்த இடத்துல 16 பிட் டேட்டா யூஸ் பண்றோம். இதுக்கு முன்னாடி 8 பிட் டேட்டா யூஸ் பண்ணோம். இங்க எத்தனை பிட் டேட்டா யூஸ் பண்றோம்னா 16 பிட் டேட்டா. டிபிடிஆர் வந்து ஒரு 16 பிட் ரெஜிஸ்டர். அப்ப நீங்க கொடுத்துருக்க 16 பிட் டேட்டாவை எந்த ரெஜிஸ்டருக்கு மூவ் பண்ண போகுது, டிபிடிஆர் ரெஜிஸ்டருக்கு மூவ் பண்ண போகுது. அடுத்து மூவ் ஏ கமா ஆட் இருக்கு. ஆடுங்கிறது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா, ஒரு மெமரி லொகேஷன் இண்டிகேட் பண்ணுது. போய் அந்த கொடுத்துருக்க அட்ரஸ்ல உள்ள டேட்டாவை எடுத்து கொண்டு வந்து அக்குமுலேட்டர்ல பிளேஸ் பண்ணோம். அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் மூவ் ஆட் கமா ஏ, இது என்ன பண்ணா அக்குமுலேட்டர்ல உள்ள டேட்டாவை நம்ம இதுல கொடுத்துருக்க மெமரி லொகேஷன் எதுவோ அந்த லொகேஷன்ல போய் பிளேஸ் பண்ணோம். அதே மாதிரி ரெஜிஸ்டர்ஸ்க்கும் மூவ் பண்ணலாம். R0 R1 ரெஜிஸ்டர்ஸ்க்கும் நம்ம மூவ் பண்ண முடியும். ஸோ மூவ் ஆர்ஆர் கமா ஆட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, கொடுத்துருக்க மெமரி அட்ரஸ்ல உள்ள டேட்டாவை எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல எந்த ரெஜிஸ்டர் கொடுத்துருக்கீங்களோ, R0 கொடுத்தீங்கன்னா R0 மூவ் பண்ணோம், R1 கொடுத்தீங்கன்னா R1க்கு மூவ் பண்ணோம். மூவ் ஆட் கமா ஆர்ஆர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, ஆர்ஆர்ல இருக்க டேட்டாவை எடுத்துட்டு வந்து, ஆர்ஆர்னா என்ன அர்த்தம், R0 அல்லது R1ல இருக்க டேட்டாவை எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்க மெமரி லொகேஷன்ல வந்து பிளேஸ் பண்ணோம். மூவ் ஆட் கமா ஹேஷ் என் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, இங்க கொடுத்துருக்க இமீடியட் டேட்டாவை கொண்டு போய் அந்த மெமரி லொகேஷன்ல பிளேஸ் பண்ணோம், மெமரி அட்ரஸ்ல பிளேஸ் பண்ணோம். மூவ் ஆட் 1 கமா ஆட் 2 கொடுத்தீங்கன்னா, 2 மெமரி அட்ரஸ் கொடுத்துருக்கோம். அட்ரஸ் 2ல வந்து என்ன டேட்டா இருக்கோ அந்த அட்ரஸை எடுத்துக்கொண்டு வந்து அட்ரஸ் 1ல பிளேஸ் பண்ணோம். மூவ் அட் ஆர்என் கமா ஹேஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, அட் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா இன்டைரக்ட் அட்ரஸையும் இண்டிகேட் பண்ணுது. ஹேஷ்ங்கிறது இமீடியட் அட்ரஸிங், அட்ன்றது இன்டைரக்ட் அட்ரஸிங். இது என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து இமீடியட் டேட்டா, ஹேஷ்ங்கிறது வந்து இமீடியட் டேட்டா. அட் ஆர்என் கொடுத்தீங்கன்னா, ஆர்என்ல ஒரு அட்ரஸ் இருக்கு, அந்த அட்ரஸ்ல கொண்டு போய் இந்த இமீடியட் டேட்டாவை பிளேஸ் பண்ணோம். மூவ் அட் ஆர்என் கமா ஆட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, ஆடுங்கிறது ஒரு மெமரி லொகேஷன், அந்த மெமரி லொகேஷன்ல உள்ள டேட்டாவை எடுத்து ஆர்என் ரெஜிஸ்டர், அதாவது R0 அல்லது R1 ரெஜிஸ்டர்ல ஒரு அட்ரஸ் இருக்கு, அந்த அட்ரஸ்ல போய் பிளேஸ் பண்ணோம். மூவ் அட் ஆர்என் கமா ஏ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, அக்குமுலேட்டர்ல ஒரு டேட்டா இருக்கு, அந்த டேட்டாவை எடுத்து கொண்டு போய்
R0 அல்லது R1ல ஒரு அட்ரஸ் இருக்கும், அந்த அட்ரஸ்ல கொண்டு போய் பிளேஸ் பண்ணணும். மூவ் add at rn கொடுத்தீங்கன்னா R0 அல்லது R1ல ஒரு அட்ரஸ் இருக்கு, அந்த அட்ரஸ் உள்ள டேட்டாவை எடுத்து கொண்டு போய் கொடுத்துருக்க மெமரி லொகேஷன்ல பிளேஸ் பண்ணோம். அடுத்து நம்ம பார்க்க போறது எக்ஸ்டர்னல் டேட்டா மூவ். எக்ஸ்டர்னல் டேட்டா மூவ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ரெஜிஸ்டர்ல இருந்து எக்ஸ்டர்னல் மெமரிக்கு டேட்டா மூவ் பண்ணோம்னா தட் இஸ் கால்ட் அஸ் எக்ஸ்டர்னல் டேட்டா மூவ். ஸோ எக்ஸ்டர்னல் டேட்டா மூவ் பொறுத்தவரைக்கும் 8051 பொறுத்தவரை 128 பைட்ஸ் வந்து இன்டர்னல் மெமரி வந்து இருக்கும். நம்ம தேவைன்னா என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்டர்னல் மெமரி ஆட் பண்ணி அந்த மெமரியை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்டர்னல் மெமரி 64K வரல ஆட் பண்ண முடியும். அப்போ அந்த எக்ஸ்டர்னல் மெமரிக்கு டேட்டா மூவ் பண்றதுக்கு யூஸ் பண்ற இமானிக் பேர் வந்து எக்ஸ்டர்னல் மூவ் அப்படின்னு சொல்றது. ஸோ எக்ஸ்டர்னல் மூவ்க்கு வந்து என்ன ஆப்கோட் நம்ம யூஸ் பண்ணோம்னா MOVX அப்படிங்கிற நிமானிக் கோட் நம்ம யூஸ் பண்ண போறோம். MOVX அப்படின்னா என்ன அர்த்தம்னா எக்ஸ்டர்னல் மூவ் அப்படின்னு அர்த்தம். எக்ஸ்டர்னல் மூவ் அப்படின்னு அர்த்தம். அதுல 4 டைப் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு. மூவ் a, @rp. மூவ் a, @rp என்ன பண்ணணும்னா, rpங்கிறது ஒரு ரெஜிஸ்டர். அந்த ரெஜிஸ்டர்ல ஒரு அட்ரஸ் இருக்கு, அந்த அட்ரஸ்ல உள்ள டேட்டாவை எடுத்து கொண்டு போய் அக்குமுலேட்டருக்கு மூவ் பண்ணணும். அது வந்து MOVX இன்ஸ்ட்ரக்ஷன். MOVX a, @dptr. இது எப்ப யூஸ் ஆகுது அப்படின்னா, dptrல ஒரு 16 பிட் அட்ரஸ் இருக்கும், அந்த அட்ரஸ்ல உள்ள டேட்டாவை எடுத்து கொண்டு வந்து அக்குமுலேட்டர்ல மூவ் பண்றதுக்கு MOVX a, @dptr யூஸ் ஆகுது. அப்போ 8 பிட் டேட்டாவா 8 பிட் அட்ரஸ் இருந்துச்சுன்னா, 00ல இருந்து FFH வரல அட்ரஸ் இருந்துச்சுன்னா R0 அல்லது R1 ரெஜிஸ்டரை யூஸ் பண்ண போறோம். அப்படி இல்லாம அட்ரஸ் வந்து 16 பிட்டா இருந்துச்சுன்னா, 0000ல இருந்து FFFF வரல இருந்துச்சுன்னா நம்ம எதை யூஸ் பண்ண போறோம், DPTR ரெஜிஸ்டரை வந்து யூஸ் பண்ண போறோம், பாயிண்டர் ரெஜிஸ்டரா. அதே மாதிரி அதாவே மூவ் பண்ணலாம். இப்போ வந்து ரெஜிஸ்டர்ல இருந்து அக்குமுலேட்டருக்கு மூவ் பண்ணோம். அதே மாதிரி என்ன பண்ணலாம், அக்குமுலேட்டர்ல இருக்க கண்டென்ட்ஸை நம்ம கொண்டு போய் எக்ஸ்டர்னல் அட்ரஸ்ல ஸ்டோர் பண்ண முடியும். இதுக்கு 2 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு. MOVX @rp, a என்ன பண்ணும் அப்படின்னா, அக்குமுலேட்டர்ல உள்ள டேட்டாவை கொண்டு போய் RPல ஒரு அட்ரஸ் இருக்கு, அந்த அட்ரஸ்ல கொண்டு போய் பிளேஸ் பண்ணோம். MOVX @dptr, a அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அக்குமுலேட்டர்ல ஒரு டேட்டா இருக்கு, அந்த டேட்டாவை கொண்டு போய் என்ன பண்ணோம், DPTRல ஒரு அட்ரஸ் இருக்கு, அந்த அட்ரஸ்ல போய் பிளேஸ் பண்ணோம். பார்த்தோம் இல்லையா, எக்ஸ்டர்னல் மூவ்ஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த எக்ஸ்டர்னல் மூவ்க்குரிய டயக்ராம் இது. அதாவது என்ன பண்றோம்னா, எய்தர் R0 அல்லது R1 ரெஜிஸ்டர்ல இருந்து என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்டர்னல் மெமரிக்கு மூவ் பண்ணிக்கலாம். சிமிலர்லி என்ன பண்ணலாம், DPTR ரெஜிஸ்டர்ல இருந்து எக்ஸ்டர்னல் மெமரிக்கு மூவ் பண்ணலாம். இது ரெண்டும் வந்து எக்ஸ்டர்னல் மெமரி டேட்டா மூவ்ஸ் சொல்லுது. அடுத்தாப்புல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கோடு மெமரி இருக்கு. கோட் மெமரி ரீட் ஒன்லி டேட்டா மூவ்ஸ் வந்து பார்க்க போறோம். ஸோ அதுக்குரிய ஆப் கோட் நிமானிக் கோடு என்ன அப்படின்னா MOVC இருக்கும். எக்ஸ்டர்னல் மூவ்க்கு MOVX, கோட் மெமரிக்கு மூவ் பண்ணணும் அப்படின்னா வந்து MOVC யூஸ் பண்ண போறோம். MOVX எல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, உங்களுடைய டேட்டா மெமரிக்கு ஏதாவது டேட்டா மூவ் பண்ணணும் அப்படின்னா வந்து MOVX நிமானிக் கோட்ஸை யூஸ் பண்றோம். சப்போஸ் நம்ம ப்ரோக்ராம் மெமரிக்கு டேட்டாவை மூவ் பண்ண வேண்டியிருக்கு, ஸோ கோட் மெமரிக்கு டேட்டாவை மூவ் பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம என்ன நிமானிக் கோட் யூஸ் பண்ணணும்னா MOVC அப்படிங்கிற நிமானிக் கோடை யூஸ் பண்ணணும். ஸோ இங்கேயே ஆப்பரண்ட்ஸ் பொறுத்தவரையில டெஸ்டினேஷன் ஒன்று, சோர்ஸ் ஒன்று தான். ஸோ MOVC a, @a+dptr அப்படின்னு கொடுத்தீங்கன்னா DPTRல உள்ள கண்டென்ட்ஸ் அக்குமுலேட்டர்ல உள்ள கண்டென்ட்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணி ஒரு அட்ரஸ் கிடைக்கும். அந்த அட்ரஸ்ல போய் என்ன டேட்டா இருக்கோ அந்த டேட்டாவை எடுத்து கொண்டு போய் அக்குமுலேட்டர்ல பிளேஸ் பண்ணும். அதே மாதிரி MOVC a, @a+pc அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ப்ரோக்ராம் கவுண்டர்ல ஒரு அட்ரஸ் இருக்கு, அந்த அட்ரஸோட அக்குமுலேட்டர் கண்டென்ட்ஸ் ஆட் பண்ணி அந்த அட்ரஸ்ல என்ன டேட்டா இருக்கோ அந்த டேட்டாவை கொண்டு வந்து என்ன பண்ண போகுது, அக்குமுலேட்டர்ல பிளேஸ் பண்ண போகுது. ஸோ நல்லா பாருங்க, ப்ரோக்ராம் மெமரியில இருந்து நம்ம டேட்டாவை ரீட் பண்ண மட்டும்தான் முடியும், டேட்டாவை கொண்டு போய் அதுல ரைட் பண்ண முடியாது. அடுத்து நம்ம ஸ்டாக் மெமரிக்கு எப்படி டேட்டாவை கொண்டு போறது அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ அதுக்கு 2 நிமானிக் கோட்ஸ் இருக்கு, புஷ் அண்ட் பாப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டாக்னா என்ன அப்படின்னா வந்து ஒரு ஏரியா ஆஃப் மெமரி. ஸோ அது எதுக்காக நார்மலா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து உங்களோட டேட்டா அல்லது அட்ரஸ், ஒரு ப்ரொசீஜரை நம்ம கால் பண்றோம் அப்படின்னா அதோட ரிட்டர்ன் அட்ரஸை ஸ்டோர் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க, ஸ்டாக் மெமரி வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஸ்டாக் மெமரியில அட்ரஸை கொண்டு போய் பிளேஸ் பண்றதுக்கு 2 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து புஷ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு அட்ரஸை கொண்டு போய் ஸ்டாக் மெமரியில பிளேஸ் பண்ணோம். பாப் ஆட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு அட்ரஸ் ஸ்டாக் மெமரியில இருந்து எடுக்கும். முதல்ல புஷ் ஆட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். புஷ் ஆட் அப்படின்னு கொடுத்துப்பீங்க, அந்த ஆட்ல வந்து நம்ம என்ன கொடுத்துருப்போம், ஒரு 16 பிட் அட்ரஸ் வந்து கொடுத்துருப்போம். இது என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து போய் ஸ்டாக் பாயிண்டர் எடுத்துக்கிடும், ஸ்டாக் பாயிண்டரை 1 இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு முதல்ல என்ன பண்ணோம், LSB வந்து அதை பிளேஸ் பண்ணோம், திருப்பி ஸ்டாக் பாயிண்டரை
அகைன் ஒன்னு இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு அதுல கொண்டு போய் என்ன பண்ணோம், MSB பிளேஸ் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி வந்து புஷ் ஆட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒர்க் ஆகுது. அதே இது பாப் ஆட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுல இருந்து ஒரு 16 பிட் டேட்டாவை வெளியே எடுக்கணும் நம்ம. அப்ப எப்படி எடுக்கும் அப்படின்னா வந்து கரண்டா போய் ஸ்டாக் பாயிண்ட்ல என்ன டேட்டா இருக்கோ அந்த டேட்டாவை முதல்ல வெளியே எடுத்துரும். வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ஸ்டாக் பாயிண்டோட கண்டென்ட்ஸை ஒன்னு டிக்ரிமெண்ட் பண்ணிட்டு திருப்பி அடுத்த டேட்டாவை எடுக்கும் வெளியே. எடுத்துட்டு திருப்பியும் ஸ்டாக் பாயிண்டரை ஒன்னு டிக்ரிமெண்ட் பண்ணும். அப்ப புஷ் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணணும்னா ஸ்டாக் பாயிண்டரை 2 இன்க்ரிமெண்ட் பண்ணோம். பாப் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணணும்னா ஸ்டாக் பாயிண்டரை 2 இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது வந்து மூவ் இன்ஸ்ட்ரக்ஷன். மூவ் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணுச்சு அப்படின்னா சோர்ஸ்ல இருந்து டேட்டாவை டெஸ்டினேஷனுக்கு மூவ் பண்ணுச்சு. இப்போ நமக்கு 2 வேணும். அதாவது சோர்ஸ்ல இருக்க டேட்டா டெஸ்டினேஷனுக்கு வரணும், டெஸ்டினேஷன்ல ஒரு டேட்டா சோர்ஸ்க்கு போனோம் அப்படின்னா வந்து நம்ம டேட்டாவை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். அப்ப டேட்டாவை எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு என்ன நிமானிக் கோட் அப்படின்னா SCH அப்படிங்கிற எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற நிமானிக் கோட் வந்து யூஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்க, XTH ARR அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அக்குமுலேட்டர்ல இருந்து டேட்டாவை ரெஜிஸ்டரோட டிரான்ஸ்ஃபர் பண்ணுவது. இந்த RRங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி R0 அல்லது R1 ரெஜிஸ்டர். அப்போ அக்குமுலேட்டர்ல இருக்க டேட்டா RR ரெஜிஸ்டருக்கு போவோம், RRல உள்ள டேட்டா எங்க வந்துடும், அக்குமுலேட்டருக்கு வந்துடும். 2 வேலையும் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணும். அதே மாதிரி எக்ஸ்சேஞ்ச் அட்ரஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அக்குமுலேட்டர்ல உள்ள டேட்டா கொடுத்துக்க மெமரி அட்ரஸ் போவோம், மெமரி அட்ரஸ்ல உள்ள டேட்டா வந்து அக்குமுலேட்டருக்கு வரும். அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எக்ஸ்சேஞ்ச் @RP. அட்டுன்னா என்ன அட்ரஸிங், இன்டைரக்ட் அட்ரஸிங் சொல்லியிருக்கேன். அக்குமுலேட்டர்ல இருக்க டேட்டா எங்க போகும் அப்படின்னா R0 அல்லது R1ல ஒரு அட்ரஸ் இருக்கும், அந்த அட்ரஸுக்கு எங்க போக போகுது, அக்குமுலேட்டர்ல உள்ள டேட்டா போக போகுது. அந்த அங்க உள்ள டேட்டா வந்து எங்க வரும், அக்குமுலேட்டருக்கு வரும். XCHD அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. எக்ஸ்சேஞ்ச் டி அப்படின்னா என்ன பண்ணணும்னா லோயர் நிபிளை மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும். அதாவது 8 பிட் டேட்டா நம்மகிட்ட இருக்கு, அதுல 4 லோயர் பிட்ஸை மட்டும் என்ன பண்ண போகுது, அக்குமுலேட்டர்ல இருந்து கொடுத்துருக்க ரெஜிஸ்டர் பேர்ல ஒரு அட்ரஸ் இருக்கு, அந்த அட்ரஸ்ல போய் டேட்டாவை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுது. அட்டு சிம்பிள் இருக்கு, மறந்துடாதீங்க. அட்டு வந்து இன்டைரக்ட் அட்ரஸிங்க டினோட் பண்ணுது. அப்போ அக்குமுலேட்டர்ல உள்ள டேட்டால லோயர் 4 பிட்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு போய் எங்க போய் வைக்கும், R0 அல்லது R1 ரெஜிஸ்டர்ல ஒரு அட்ரஸ் இருக்கு, அந்த அட்ரஸ்ல உள்ள லொகேஷன்ல கொண்டு போய் பிளேஸ் பண்ணிட்டு அந்த லொகேஷன்ல என்ன டேட்டா இருக்கோ அதை எடுத்து கொண்டு வந்து அக்குமுலேட்டர்ல வைக்க போகுது. இந்த மாடியூல்ல நம்ம 8051ல உள்ள வேரியஸ் டேட்டா டிரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதாவது மூவ் பண்றதுக்குரிய இன்ஸ்ட்ரக்ஷன், எக்ஸ்டர்னல் மெமரில இருந்து மூவ் பண்றதுக்குரிய இன்ஸ்ட்ரக்ஷன், கோட் மெமரில இருந்து மூவ் பண்றதுக்குரிய இன்ஸ்ட்ரக்ஷன், எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்குரிய இன்ஸ்ட்ரக்ஷன், புஷ் அண்ட் பாப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதெல்லாம் பார்த்திருக்கோம். தேங்க்யூ.